பிள்ளைகளாகிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கும் நிறைந்தவர் ஒளியின் சார்பாக வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். இந்த நாளில் ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு செய்தியுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், வழி நடத்துகிற ஆவியானவர் என்கிற தலைப்பிலே நாம் வசனத்தை தியானிக்கலாம். வழி நடத்துகிற ஆவியானவர் என்கிற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை எளிமையாக பார்க்கலாம். வழி நடத்துதல் என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். ஒரு இடத்துல ஒரு போர்டு போட்டு அது ஒரு ஊர் பேர் போட்டு இத்தனை கிலோமீட்டர் போட்டிருந்தது அப்படின்னா, அம்பூரி போட்டிருந்ததுன்னா அது வழியை காட்டுறது. போர்டு அங்கே தான் இருக்கும், போர்டு கூட வராது, அது வழி காட்டுறது. வழி நடத்துதல் அப்படின்னா எல்லா ஒரு சூழ்நிலையிலும், ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் இன்பத்திலையும் துன்பத்திலையும் கூடவே தோள் கொடுத்து வருகிற அனுபவம், தாங்குகிற அனுபவம், கூடவே இருந்து செயல்படுத்துகிற அனுபவம், அதுதான் வழி நடத்துகிற ஒரு காரியம். வழி காட்டுறது வேற, வழி நடத்துகிறது வேற. அப்போ இன்னைக்கு நாம என்ன பார்க்குறோம்னா, வழி நடத்தும் ஆவியானவங்கிற தலைவரை பார்க்குறோம். அப்போ ஒரு மனுஷனை அவர் வழி நடத்துறாரு, ஒரு மனுஷியை வழி நடத்துறாரு சொல்லி நான் பார்க்குறோம். வேதத்துல பலவிதமான காரியங்களை பார்த்தாலும் கூட இன்னைக்கு சுருக்கமாக எளிமையாக சில விஷயங்களை பார்க்க போறோம். இந்த பூமியில வாழக்கூடிய நாட்கள்ல மனுஷனையும் மனுஷையும் ரெண்டு பேர் தான் வழிநடத்த முடியும். கூடயே இருந்து ரெண்டு பேர் தான் வழிநடத்த முடியும். ஒண்ணு பரிசுத்த ஆவியானவர், ஒண்ணு பிசாசு. அப்போ ஒரு மனுஷனை இல்ல ஒரு மனுஷிய வழி நடத்துறது அப்படிங்கிறது, கூடயே வந்து செயல்படுத்துறது எதுன்னா, ஒண்ணு ஆவியானவருடைய வேலை, இன்னொன்னு பிசாசு வேலை. அப்போ மனுஷனை சரியான பாதையில வழி நடத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது சரியான நபரா இருக்கிறாருன்னா ஆவியானவர் தான். அவர் தான் என்ன செய்வாரு? வழி நடத்துவார். வழி நடத்துவார் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, அவர் எப்படிலாம் வழி நடத்துவார், அவருடைய வழி நடத்துதல் மூலமாக என்னென்ன நன்மைகள்லாம் அதில் ஏற்படுங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு ஆதரமாக தான் மேற்கொள்ளா யோவான் புத்தகம் 16ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை பார்த்தோம். அதுல என்ன வசனம் போட்டிருக்குன்னா, சத்திய ஆவியாகிய அவர் வரும் பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை வழி நடத்துவார். அப்போ நடத்துகிற ஆவியானவர் தலைப்புல நம்ம பார்த்தோம். அதுல முதலாவது அவர் எதுக்குள்ள நடத்துவார்னா, சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அப்போ ஆவியானவர் ஒரு மனுஷனையோ மனுஷையோ நடத்தக்கூடிய ஒரு பாதை எதுனா சத்தியம். சத்தியம்னா உண்மைன்னு அர்த்தம். சகல விதமான ஒரு உண்மையின் பாதையில தான் அவர் நடத்துவார். அவர் என்ன செய்வாரு? உண்மையான பாதையை நடத்துவார். இந்த உலகத்துல பலவிதமான பாதைகள் இருக்கு, பலவிதமான மோசமான சூழல் இருக்கு. அதன் மத்தியிலையும் தன்னை ஏற்றுக்கொண்டு தன்னை நம்பியிருக்கிற பிள்ளைகளை அவர் கைபிடித்து என்ன செய்றாரு? உண்மையின் வழியில் நடத்துவார். அது ஒரு ஊழியமா இருந்தாலும் சரி, ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு திருமண வாழ்க்கையா இருந்தாலும் சரி, அல்லது வந்து கல்வி காரியமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரியமா இருந்தாலும் உண்மையின் பாதையில் அதுல நடத்துவார். அதுல உண்மையான ஒரு காரியமா இருந்தா அதுக்கும் நடத்துவார். அதுதான் அவருடைய வேலை. சரி, அவர் யார் அப்படி நடத்தினாரு அப்படி சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் புஸ்தகத்துல எலியேசர்ங்கிற ஒரு நபரை நேர்த்தியாய் அவர் நடத்தினார். அவர் என்ன செய்றாரு? சரியான ஒரு உண்மையான நேர்பாதையில் நடத்தினார். கோணல் பாதையில நடத்தல. அவர் என்ன செய்றாரு? குறுக்கு பாதையிலும் நடத்தல. அப்ப ஆவியானவர் நடத்தினா நேரிய வழியில, உண்மையின் வழியில நடத்தினார். ஆபிரகாம் தன் மகன் ஈசாக்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெண் பார்க்கக்கூடிய விஷயமே அனுப்புறாரு. அப்போ அந்த எஜமானுக்கு உண்மையாக அந்த எலியேசர் என்ன செய்றாரு? போறாரு. போகும்போது ஒரு பொருத்தனை பண்றாரு. பொருத்தனை மாதிரி என்ன செய்யறாரு? என்னுடைய எஜமானுடைய மகனுக்கு நான் பொண்ணு வாங்க போறேன், என்ன என்ன செய்யுங்க, இப்படி எல்லாம் நேர்மையான வழியில் நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்றாரு? சொல்லி கவர்மெண்ட் போறாரு. அப்போ போகும்போது அந்த பெண் வந்து, நான் இப்படி இப்படிலாம் கேள்வி கேட்பேன், அவ இப்படிலாம் செய்யணும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. அதே மாதிரி செஞ்சாங்கன்னா ஆண்டவர் காரியத்தை கைவிடி வர பண்ணாரு, நான் நினைக்கிறேன், நான் ஏற்றுக்கொள்கிறேன், நம்புகிறேன்னு சொல்லி சொல்றாரு. அப்போ அதே மாதிரி அந்த பெண், ரெபெக்காள்ங்கிற பெண் செய்தா, காரியம் வாய்க்க ஆரம்பிக்குது, திருமணம் நடக்குது. அப்போ அவர் ஒரு வாரம் சொல்றாரு, என்னை நேர் வழியில நடத்தின ஆண்டவருக்கு ஸ்தோத்திரங்காரு. அப்போ அந்த நாட்கள்ல ஆவியானவர் என்ன செய்றாரு? அவரை நேர்மையான வழியில் நடத்துறாரு, உண்மையின் வழியில் நடத்துறாரு. பல வழிகள் இருக்குது, அப்படி போ இப்படி போன்னு சொல்லலாம், பல விதமான காரியங்கள் இருக்குது. அதெல்லாம் ஒரு போகல, அவ அந்த சூழ்நிலையிலையும்
அவர் ஆண்டவராகிய ஆவியானவர் நினைச்சாரு, அவர் வந்து துணைக்கு அழைக்கிறாரு. அவர் நினைச்சாரு அந்த உண்மையின் பாலை வழி நடத்துறாரு. அதன் மூலமாய் ஒரு நல்ல ஒரு சந்ததியை ஆண்டவர் ஏற்படுத்தி அதன் மூலமா இயேசு கிறிஸ்து நினைச்சாரு இந்த பூமிக்கு பிறக்கக்கூடியதாய் வர வழியில வராரு. அப்போ சகல சக்திகளை என்ன செய்றாரு, அவரை வழி நடத்துறாருங்கிறது இது ஒரு அடையாளம். அப்போ அந்த சந்தையில் தான் கிருபையும் சத்தியமும் நிறைந்தவராக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். பாருங்க, அவர் என்ன செய்றாரு, வழி தவறி போகல. அப்போ சரியான நேரத்துல சரியான இடத்துல சரியான ஆள்கிட்ட நினைச்சாரு ஆவியானவர் எலியேசரை நடத்துறாரு. அப்போ அந்த ஆவியானவர், அதே ஆவியானவர் இன்றைக்கு நினைச்சாரு, அவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். உண்மையின் பாதையில சத்தியத்தின் பாதையில தன் பிள்ளைகளை அவர் நடத்தணும்னு நினைச்சாரு, நேர் வழியில் நடத்தணும்னு அவர் விரும்புறாரு. அவரை நடத்தின அந்த எலியேசரை நடத்தினவர் நம்ம வாழ்க்கையில் நிச்சயமா நினைச்சுவாரு, நடத்துவார். சரி, ரெண்டாவதாக அவர் வந்து அவர் எப்படி நடத்துவாரு, யாரை நடத்தினாருன்னு சொல்லி பார்க்கும்போது சங்கீதம் 143 அதிகாரத்துல அப்புறம் பார்க்கிறோம், உங்களுடைய ஆவியானவர் என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. இப்போ ரெண்டாவதாக என்ன செய்வாராம், செம்மையான பாதையில் நடத்துவார். செம்மையான பாதை என்ன, சிறப்பான பாதை. நிறைய தார் ரோடு இருக்கலாம், மண் ரோடு இருக்கலாம், முள் ரோடு இருக்கலாம், அல்லது என்னென்னோ ஒரு சரியில்லாத ஒரு பலடைந்த ரோடு கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட ரோடை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. பூமியில நல்ல சீரான பைபாஸை தான் விரும்புவாங்க உலகத்திலேயே. அப்படி போல ஆவியானவர் செம்மையான தேவன் விரும்புகிற பாதையில நடத்தக்கூடியவராய் என்ன செய்யறாரு, அதான் சிறப்பான வழி. பல வழிகள் இருந்தாலும் கர்த்தருடைய வழி சிறப்பான பாதை, அதான் செம்மையான பாதை. அப்படிப்பட்ட சிறப்பான பாதையில அவர் நடத்தணும் அப்படின்னு சொல்லி தாவீது ஜெபம் பண்றாரு, விண்ணப்பம் பண்றாரு. சங்கீதம் 140. அப்போ ஆவியானவருக்கு ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய சம்பவங்களை கேட்கும்போது ஆவியானவர் அவரை சிறப்பான பாதையில என்ன செய்றாரு, தேவன் நடத்துறாரு. எதிரிகள் அவரை மேற்கொள்ள வராங்க, நிறைய ஆபத்து வருது, நீ இப்படி போ, இந்த பாதையில தப்பித்துக்கொள், இப்படியாக நீ என்ன செய்ய, உன்னை மறைத்துக்கொள், இப்படியாக போன்னு சொல்லி சிறப்பான காரியத்தை சொல்லி கொடுத்து செம்மையாய் தேவன் ஆவியானவர் மூலமாய் தாவீதை நடத்துறார். அதனால என்ன நடந்ததுன்னா, நாளுக்கெல்லாம் அவர் வெற்றி தான் பெற்றாரு, தோற்றே போகல. ராஜாங்கம், மிகப்பெரிய ராஜாங்கத்தை கல்வி கொடுக்கிறார். அப்போ செம்மையான வழி நடத்துங்கன்னு இருக்கும்போது தாவீதை ஆவியானவர் நினைச்சாரு செம்மையான சிறப்பான பாதை நடத்துறாரு. செம்மையான பாதைனா சிறப்பான பாதைன்னு அர்த்தம். அப்போ அப்படி சிறந்த பாதையில தேவன் ஆவியானவர் மூலமாய் தாவீதை நடத்தினார். அதனால வெற்றிக்கு மேல் வெற்றியை ஆண்டவர் கொடுத்தாரு. அவருடைய ராஜாங்கம் ஸ்திரப்பட்டது, உறுதிப்பட்டது. இதை கேட்கிற தேவ பிள்ளைகளே, ஆவியனுடைய ஒவ்வொரு காரியத்தையும் நம்ம செய்யணும், புரிந்து கொள்ள வேணும். கர்த்தருடைய ஜனமா இருந்த யாராலும் சரி, செம்மையான வழியிலே தேவனத்தை நம்ம ஜெபிக்கும் போது ஆவியினரை நெசைவாரு அவரை அனுப்பி அவர் நம்ம நடத்தக்கூடியவராக இருக்கிறார். வெற்றிக்கு மேல் வெற்றி கொடுப்பார். அது ஒரு கல்விக்கூடமாக இருக்கலாம், இல்லை ஊழியமாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், எந்த ஒரு சூழலாக இருந்தாலும் செம்மையான வழியில் நடத்துங்கன்னு கேட்கும் பொழுது சிறப்பான வழியில் ஆவியினர் நடத்தி வெற்றிக்கு மேல் வெற்றி கொடுப்பார், தோல்வி சந்திக்கிட மாட்டார். இதுதான் சிறப்பான ஒரு அனுபவம். மூன்றாவதாக ஏசாயா 63 அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது அவர் இளைப்பாற பண்ணினார், இப்படியே இப்படி ஜனத்தை நடத்தினேன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ மூன்றாவதாக ஆவியினர் எப்படி நடத்துவார்னா இளைப்பாறுதலுக்குள்ளாக நடத்துவார். அப்போ இந்த பூமியில பலவிதமான ஒரு யுத்தங்கள் நடக்கிறது, கலவரங்கள் நடக்கிறது. இரண்டு மனுஷங்களும் நடப்பது பார்த்தீங்க அப்படின்னா சண்டை, இரு ஊர்களுக்குள் நடப்பது கலவரம், இரு தேசங்களுக்குள் நடப்பது யுத்தம். அப்போ இப்படிப்பட்ட பல மோசமான சம்பவங்கள் நடக்கக்கூடிய இந்த ஒரு உலகத்துல ஆவியாளர் நடத்தும் போது இளைப்பாற பண்ணினார்னா இளைப்பாறுதலுக்குள்ளாய் சமாதானமாக வழி நடத்தக்கூடியவராக இருக்கிறார். அந்த இஸ்ரேல் ஜனங்களை அவர் என்ன செய்றாரு, சமாதான முறையில் நடத்தினார். அவங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளையும் கொடுத்து பாதுகாப்பை கொடுத்து ஒரு இளைப்பாறுதலான ஒரு காரியத்துக்களை நடத்தினார். எவ்வளோ எதிரிகள் வந்தாங்க, போராட்டம் வந்தது, அதையெல்லாம் மேற்கொள்ள வச்சு அமைதியின் வழியில் நடத்தினார். அதுதான் இளைப்பாறுதல்களை நடத்தினார் சொல்லி ஏசாயா 63 பார்க்கணும். அப்போ இப்படிப்பட்ட 3 விதமான ஒரு நடத்துதல்ல ஆவியானவர் வெளிப்படுறாரு. முதலாவது சகல சத்தியத்தோடு வழி நடத்தினார் சொல்லி பார்க்கணும். எலியேசரை இந்த உண்மையின் பல நேரிலேயே நடத்தினாரு. அதன் மூலமா இயேசு கிறிஸ்துடைய சந்ததி பார்த்தீங்க அப்படின்னா உருவாகக்கூடியதை உருவாகுன்னு சொல்லி பார்த்தோம். இரண்டாவதாக என்ன பார்த்தோம், அவர் செம்மையான வழியில் நடத்தினார்னு பார்த்தோம். சிறப்பான வழியில நடத்துறாரு தாவீதுன்னு பார்த்தோம். அதனால வெற்றி மேல் வெற்றி அடைஞ்சார் பார்த்தோம். மூன்றாவதாக இளைப்பாறுதலாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினாரு.
அதனால என்ன நடந்தது? அவங்க அமைதியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்க அப்படின்னு பார்க்கணும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆவியருடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுங்க. அப்படி ஒப்பு கொடுக்கும் போது உங்க கல்வித்துறையா இருந்தாலும் சரி, தொழிலாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையாலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையாலும் சரி, ஊழியமா இருந்தாலும் சரி, உங்களை சத்தியத்துக்குள்ளே நடத்த, செம்மையான பாதையில் நடத்த, இளைப்பாறுதல் நடத்த ஆவியர் வல்லவரா இருக்கிறார். ஒரு மனுஷனா நடத்த முடியாது. ஒரு பிசாசு நடத்த கூடாது. நடத்துறது ஆவியனர் தான். அப்போ அந்த ஆவியனுடைய நடத்தலுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நடத்துவாராக. தொடர்ந்து இந்த ஆவியனுடைய நடத்தலுக்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுத்து அவரால் வருகிற அந்த சிறப்பான காரியங்களை பெற்றுக்கொண்டு வாழ்க்கையில நன்மை அடையும்படி எங்கும் நிறைந்த உங்களை வாழ்த்துகிறது. ஆமென்.